ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இதில் ஊட்டச்சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதோடு இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம தினமுமே ஒரு கேரட் எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1½ கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட்டில் உள்ள விட்டமின் சி நமக்கு மூட்டு வலி வராமல் தடுக்குது. அதனால் முதுகு வலி, மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா கேரட் டெய்லி எடுத்துக்கலாம். கேரட் இதயத்துக்கு போகிற நரம்புகளில் கொழுப்பு படிகிறத தடுக்குது. கேரட் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கண் பார்வை குறைபாடு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி சருமம் ரொம்ப பளபளப்பாகவும் ரொம்ப மிருதுவாகவும் மாறிடும். இது கூடவே நான் ஒரு 10 டேட்ஸ் எடுத்துக்கிறேன். டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்ஸில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது. அது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்க உதவும். இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கும். நம்ம எல்லாருமே டெய்லி ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. இரத்த சோகை இருக்கிறவங்க தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரும்போது இரத்த சோகை இல்லாமல் போயிடும். கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 250 ml மில்க் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதில் பாதி எடுத்து இப்போ ஊற்றி நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அது மாதிரி குழந்தைங்க கேரட் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் உள்ள பாலையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கனால ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கின் க்ளோயிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து கேரட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் நம்ம டெய்லி கேரட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.